அடுக்கரணி உனக்கு அடுக்கரணி வாங்கித்தாரே ஆனந்தமா வச்சுக்க அடுக்கரணி வாங்கித்தாரே ஆனந்தமா வச்சுக்க
இப்படி சாமி ஆடுத மாதிரியே சும்மா வச்சாவா இருப்பாளா? வேற வீட்டுக்கு போயிடுவா. நல்ல வேலை நல்ல வேலை பிழைச்சிக்கிட்டா. தானை தானை தன்னம் தன்னனை தன்னோ தன்னனை தன்னோ தன்னானை தானை தன்னம் தன்னனை தன்னோ சாமி தொட்ட கலை குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரிவார் சொன்ன கதை குறைகள் பாட சொர்க்கே சவரம் தருவார் படித்த கதை குறைகள் பாட நாம் படித்த கதை குறைகள் பாட பால சரஸ்வதி அருள் புரிவார் சாமி தாருகாபுரமதியில தாருகாபுரமதியில ஏ தர்க்க முடி ராஜமன்னன் தாருகாவல்லி பெண்கோடி. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் போட்டோம். அதுக்கு பிறகு மறுபடியும் அம்மா வருவா. பிறகு கதையை முடிக்கணும்ல. அதனால தாரகாபுரத்திலே என் தர்க்கமுடி ராஜனும் தாரகாவல்லி பெண்கொடியாலும் மன்னவன் தேவியர் 2 பேர்களுமே மனம் மகிழ்ந்துமே வாழ்ந்து வருகிறார்கள். அவனிக்கடை 56 தேசத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இவங்க 2 பேருக்கும் மும்மூர்த்திகளாகவே ஒன்று கூடி இந்த தர்க்கராஜனுக்கும் தாரகாவல்லிக்கும் பிள்ளை வரம் இல்லை. எல்லா செல்வம் இருந்த போதிலும் இவங்களுக்கு ஏந்தும் குழந்தை ஒண்ணு இல்லை. அதனால தர்க்கராஜாவுடைய தாரகாவல்லியினுடைய பக்தியை பரிசோதிக்க வேணும் என்று ஒரு மாதத்திற்கு நாள் 30 ஆனா நட்சத்திரங்கள் 27. அந்த 27 நட்சத்திரங்களை கொண்டு வந்து 27 பெண் குழந்தைகளாக்கி தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கு 27 பொட்ட பிள்ளைய 1 2 கிடையாது 27 பெண் குழந்தைகளை கொடுக்க ஊரு பூராமா வீடு பூராமா 27 பொட்ட பிள்ளை. அவரு யாரு தெரியுமா? இவரு மதுரை முத்து சொன்ன மாதிரி லீவே கிடையாது. இதே வேலையா தான் இருக்காங்க. அப்படியா? சனி ஞாயிறு கூட லீவ் கிடையாது. அப்ப தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கும் அவங்க வச்ச திருப்பிள்ளை இல்ல. 27 நட்சத்திரங்கள் இறைவன் கொடுத்த வரம். அப்ப இந்த தர்க்கராஜனும் தாரகாவல்லியும் 16 வயது வரைக்கும் பிள்ளையை பக்குவமாகவே வளர்த்து வந்தார்கள். 16ஆம் வயதிலே பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழித்தார்கள். இந்த 27 நட்சத்திரம் யாரெல்லாம்? நட்சத்திரம் மேல வானத்து தெரியலையா? நீ பேரை சொல்லு பாப்போம். இன்னைக்கு நட்சத்திரமே தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நட்சத்திரம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். இது வந்து அப்பி மாசம் நிலவும் தெரியாது. சரி, நட்சத்திரமும் தெரியாது. உனக்கு சொல்லணும்னு சொன்னா வெயில் அடிக்கும் போது இந்த மேகம் இல்லாத நேரம் நட்சத்திரம் வரும். நட்சத்திரத்தை வந்து அப்பம் பார்த்து இது வந்து விடி நட்சத்திரம். நீ நட்சத்திரத்தை பார்க்க வேண்டாம், நட்சத்திரத்தினுடைய பேரை சொல்லுன்னு சொன்னேன். பேரை சொல்லவா? நான் சொல்ல நீ தெரிஞ்சுக்கிட. நான் அவ்வளவு பைத்தியமா இருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். 27 நட்சத்திரம்னு சொன்னா சரி, கார்த்திகை, ரோகிணி, பூசம், புனர்பூசம், ஊரட்டாதி, அபிட்டம், கேட்ட, பரணி, உத்திரம், உத்திராட்டாதி. ஆமா, பூதம், தேளு, அப்ப இப்பேற்பட்ட 27 நட்சத்திரங்களும் 16 வயதிலே பக்குவதி பெண்ணான உடனே அவ ஆளிலே அழகியாக அழகிலே ரெடியாக இருக்கிறார். இவ 27 பேர்லயுமே இந்த கார்த்திகை, ரோகிணி அப்படிங்கிற பெண்ணு மட்டும் ரொம்ப அழகு நிறைந்தவா. அப்படியா? ஆமா. சரி. அப்ப ஒரு நாளை பார்க்க இவ கொல்லப்புறத்திலே அந்த புறத்திலே நந்தவன தோட்டத்திலே வந்து அந்த கருக்கள் அரசாம வேளையில் மூன்றே கருக்கள் முதல் சாம வேளையிலே 2 பேர்களுமாக 27 பேரும் பூக்குடலை கொண்டு வந்து பூ பறித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப சாயங்கால நேரத்திலே ஆகாயத்திலே யார் வருவார்?
சந்திர பகவான் வருவார். அப்ப சந்திர பகவான் தோன்றி அவர் நிலவின் ஒளிச்சை இவ மேல பட்டதுல இவ மேல பட்ட உடனே 27 பேரும் அழகா சொலித்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த சந்திர பகவானுக்கு கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை மட்டும் ரொம்ப பிடித்து விட்டது. வாழ்ந்தாலும் இவளோடு வாழணும், செத்தாலும் இவளோடு அல்லவா சாகணும், ஒரு நாள் ஒரு பொழுதாவது இவளோடு வாழ வேண்டும் என்று சந்திர பகவான் ஆகப்பட்டவர் அந்த கார்த்திகை ரோகிணி என்கிற பெண்ணை திருமணம் முடிக்க வேணும் என்று தர்க்கனோட கோட்டையிலே பெண் கேட்டு வருவார். பெண் கேட்டு வரவும் தர்க்க முடி ராஜமன். ஐயா சந்திர பகவானே, உலக வழக்கப்படி ஒரு பெண்ணு கேட்பாங்க, நான் பார்த்திருக்கேன். நீர் வரும்போதே 2 பெண்ணு வேணும்னு கேட்கிற, என் பிள்ளைகளை வச்சு காலம் கழிக்க உமக்கு திடம் இருக்கா? ஏ தர்க்கராஜா, நான் எதேன்னு கேட்க அதனால இந்த கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்மை எனக்கும் வேணுமே வேணும்னார். அப்ப 2 பேர்களையும் எனக்கு மனைவியாகவே தாலி கட்டி கொடுத்தீர்களேயானா உங்க பிள்ளைகளையும் நாங்க கண்கலங்காம வைத்திருப்பேன் என்று சந்திரன் சொல்ல, அப்ப மீதி இருக்கவா 25 பேர். 27ல 2 பேர் போனா 25 மிச்சம். மீதி இருக்கவா 25 பேர் சும்மா இருக்க வேண்டியதானே? சந்திர பகவான் இருக்கக்கூடிய அழக கண்டா ஏ அப்பா மாப்பிள்ளனா இப்படி எல்லாம் இருக்கணும். எப்பா தர்க்கராஜா, நாங்க 27 பேரும் வாக்கப்பட்டா சந்திர பகவான் ஒருவருக்கு தான் வாக்கப்படுவோம். என்ன உங்களுக்கு கூறுவாட் இருக்கா? உங்க அக்கால 2 பேரை கட்டி தரம் இருக்கேன். நீங்க 25 பேரும் மொத்தமா வாக்கப்பட நாங்க வாக்கப்பட்டா 27 பேரும் சந்திர பகவானுக்கு தான் வாக்கப்படுவோம், வேற எந்த மாப்பிளையும் கட்ட மாட்டோம்னா. அப்ப தர்க்கன் சொன்னா, ஏ தர்க்க ராஜா சொன்னா, அம்மா ஏ பிள்ளைகளா, நான் அப்பா சொல்லுவதை கேளுங்க. இவர் வரும்போதே 2 பெண்ணை தான் கேட்டார், உங்களெல்லாம் அவர் ஆசைப்படல. வழிய போனா கிளவின்றுவான். அதனால நாளைக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்களை கெட்டி வைக்கண்டா, இன்னைக்கு இவர் 2 பேரையும் கெட்டி வைப்போம் அப்படின்னு சொன்ன அவ கேட்டாளா? இன்னைக்கும் பாருங்க சில பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு தாய் தகப்பங்க பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைகி, அந்த பிள்ளை ஏதாவது ஒரு இந்த பையன் ஏதாவது ஒரு பெண்ணை விரும்பி இருப்பா. அப்ப தாய் தகப்பனை கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் எனக்கு வேண்டாம்பா. இல்ல எதுக்கு உனக்கு கல்யாணம் முடிக்க வயசாயிட்டு, நாங்களும் வயதாகி கொண்டே இருக்கோம், அதனால உனக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிப்போம்டா. அப்ப நீங்க பார்த்தா நீங்க தான் கல்யாணம் முடிக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படிம்பா. அப்ப ஏன்டா ஏதாவது பொண்ணுங்கன்னு பாத்திருக்கியா? ஆமா நான் பொண்ணு பாத்திருக்கேன், உன் மருமக ஏற்கனவே வந்துட்டா. அதனால அந்த பிள்ளைய மட்டும் நீ எனக்கு தாலி கட்டி வைக்கல, நான் இப்பவுமே பைரோம்பாட்ல குடிச்சிருவேன். இவளுக்கு மூக்கு இருக்கு, மொழி இருக்கு. வேற என்ன செய்ய, காலம் இன்னைக்கு அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு பொண்ணையும் பார்க்க வேண்டாம், நான் பார்த்த பொண்ணுதான் எனக்கு வேணும்னு சில பிள்ளைய சொல்லும். கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும், பிறகு 2வது மாசம் பிறக்கும் அவ எம்மா அவ வார வரத்துல ஏன்டா நான் இவ்வளவு கல்யாணம் முடிச்சனோ எம்மா என்ன பாடா படுத்துதா, 6 மணிக்கே வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு போன் போடுதா, என்ன கடையில சாப்பிட விட மாட்டுக்கா, முத்தையில எங்கேயும் என்ன போக விட மாட்டுக்கா, எங்க போனாலும் நான் வாரேன் நான் வாரேன் நான் வாரேன் என் பின்னாலே தொத்துதான். நான் அன்னைக்கே சொன்னேன், என் பேச்ச நீ கேட்டியா? இவதானே வேணும்னு இருந்து பாரு அப்படின்றவா. அப்ப என்ன செய்ய முடியும்? அதனால நான் அப்பா சொல்லுதேன் கேளு, நாளை புண்ண நமக்கு தான் இடைஞ்சல் வரும் அப்படின்னு தர்க்கராசா எவ்வளவோ சொல்லி பார்த்தா இவ கேட்கல. சந்திர பகவானுக்கு தான் வாக்கப்படுவோம்னார். போ உன் விதியை யாரால மாத்த முடியும் அப்படின்னு 27 பேரை சந்திர பகவானுக்கே கட்டி கொடுத்தான் தர்க்கராசா. அப்ப கல்யாணம் முடித்து தர்க்கராஜன் வச்சு திருமக்களாகப்பட்ட கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணோடு மட்டும்தான் சந்திர பகவான் கூடி வாழ்ந்தார். மீதி உள்ளவா 25 பேரையுமே வாழா வெட்டி ஆக்கினார்.
வாழா வெட்டி ஆக்கின உடனே இவ 25 பேர் அரண்மனையில வந்து இருந்தாளா. தர்க்க ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. பெத்த புள்ள வாழாம இருந்தா எந்த அப்பனுக்கு தாயா கோபம் வராம இருக்கும் அப்படின்னு ஆங்கார கோபம் கொண்டு நான் அன்னைக்கே சொன்ன என் பேச்ச நீ கேட்டியால சொன்னதை கேட்காம இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுதீங்களே அப்படின்னு ஆங்கார கோபம் கொண்டு தர்க்கமுடி ராஜமன்னே சந்திர பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். அடே சந்திரா, உன் அழகை கண்டுதானடா என் பிள்ளைங்க உனக்கு வாக்கப்பட்டு வந்துச்சு. அப்பேற்பட்ட பிள்ளைகளை வாழா வெட்டியாக்கின நீ ஆணவம் கொண்டு நீ அழகிலை சிறந்தவன் நினைச்சுத்தானே இப்படி இருந்த. இன்னையில இருந்து நாளுக்கு நாள் உன் அழகாகப்பட்டது குறைய கடவுள் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தான். முழு அழகும் குறைவதற்கு 3 நாள் தான் இருக்கு. சந்திர பகவான் சிவனிடத்தில் அடைக்கலமா கேட்க அந்த நிலாவின் பிறகு இறைவன் தன் தலையிலே சூடி, அப்பா சந்திரா நீங்க கவலைப்பட வேண்டாம், தர்க்கன் கொடுத்த சாபத்தின்படியாக ஒரு மாதத்திலே 15 நாட்கள் உன் அழகாகப்பட்டது குறைந்து அன்னைக்கு நீ அமாவாசையாகவும் நான் கொடுத்த வரத்தின்படியாக 15 நாட்கள் நீ வளர்ந்து அன்றைக்கு உலகம் எல்லாம் ஒளி கொடுக்கும் பௌர்ணமியாக நீ காட்சி கொடுப்பாயினார். அப்ப வரம் கொடுத்த உடனே அன்றைய நாள் முதலாக அந்த தர்க்கமுடி ராஜமன்னே சாபம் கொடுத்த சந்திரனுக்கு ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்து விட்டார். அடைக்கலம் கொடுத்த ஆண்டவனை நாம எரிக்காம விடக்கூடாது. ஆண்டவனை எரிக்கணும்னா எப்படி எரிக்க? சாதாரணமா சிவனை தொட முடியாது. அதனால சக்தியாகப்பட்டவள் நமக்கு மகளாக பிறந்தா சக்தியை திருமணம் முடிக்க கண்டிப்பா சிவன் தான் வர வேண்டும். நமக்கு மருமக பிள்ளையா வந்து அவரை எரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால் பார்வதி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தர்க்கனும் தாருகாவல்லியும் 25 பெண் பிள்ளைகளை வரவழைத்தார்கள். இனி இந்த அரண்மனையில இருக்க கூடாது, காடு மலைகளிலே மரம் செடி கொடிகளாக போவீர்கள் என்று சாபத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். அன்றைய நாள் முதலாக தர்க்கமுடி ராஜமன்னே தர்க்கமுடி ராஜமன்னே தார்கவல்லி பெண்கொடி அவர்கள் 2 பேர்களும் ஆதி சக்தி பார்வதி மகளாக வேணும் என்று ஆண்டவன மனதில் எண்ணி அறியத்தவ இருந்து சிவபெருமானை எண்ணி 12 வருடங்களாகவே பாரத்தவங்களை செய்து வருகிறார்கள். 6 வருடங்கள் செய்து வரும்போது 12 வருடமாச்சு பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. அப்படி ஆண்டவன் வராமல் இருந்த போது சிவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு.
அங்கும் இங்குமாக ஆட ஆண்டவனாகி சிவன் ஏறிட்டு பார்த்தார். இவர்கள் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவா, ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது? அம்மா பார்வதி, தாரகாபுரத்திலே தர்க்கனும் தாரகாவல்லியும் பிள்ளை வரத்துக்காகவே பெரிய தவம் இருந்து வருகிறார்கள். அம்மா ஆண்டவா, பிள்ளை வரத்துக்கா இவங்க இப்படி ஒரு பெரிய தவம் இருக்கணும். நீங்க இப்பமே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? பார்வதி, பிள்ளை வரம் கொடுத்தோமையானா நமக்குத்தான் பின்னால் இடைஞ்சல் வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தால் மணக்கவலை வந்து சேரும். பார்வதி, அதனால என்னால முடியாது, என் வார்த்தையை மீறி நீ எதுவும் பேசக்கூடாது. அப்படியா? ஏன் ஆண்டவா பிள்ளை கொடுக்க கூடாது? அவங்க பிள்ளை வரம்னா சாதாரண வரமா கேட்கல. பார்வதா தேவி சக்தி நீயே போய் பிள்ளையா பிறக்கணும்னு விருப்பப்பட்டு தவம் இருக்கிறாங்க. அம்மா ஆண்டவா, என்னை ஏன் அவர்கள் மகளாக அடைய வேண்டும்? அதுக்கான விவரத்தை சொல்லுகிறேன் கேளு. தர்க்கராஜாவுக்கு 27 பட்ட பிள்ளைகளை நாங்க கொடுத்தோம். சந்திர பகவான் 27 பேரையும் திருமணமாகி 25 பிள்ளைகளை வாழா வெட்டியாக்கினார். தர்க்கன் சாபத்தை கொடுத்தான், நான் அடைக்கலம் கொடுத்தேன். அடைக்கலம் கொடுத்தேன் என்பதற்காகவே ஆண்டவனை எரிக்கணும்னு சொல்லி உன்னை மகளாக அடைந்தால் நான் மருமக பிள்ளையாக போவேன். அப்போ சிவன் என்னை எரிக்கணும்னு சொல்லி இந்த தர்க்க வன்முறையாக தவம் இருக்கிறான். அப்ப ஆணவம் கொண்டு தவம் இருக்கக்கூடிய தர்க்கனுடைய ஆணவத்தை நான் அடக்க வேண்டும். அதனால பார்வதி, நான் போய் பிள்ளையா பிறக்க போறேன். ஆண்டவா, ஏய் பார்வதி, நீ போய் பிறந்தா அது ஆண்டவனுக்கு தானடி கஷ்டம். அதனால வேண்டாம், என்னால குழந்தை வரம் கொடுக்க முடியாது என்று சொல்ல ஆதிவரா சக்தியாகப்பட்டவா, சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவானும் கொடுக்காவிட்டா இந்த பார்வதியால் நான் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா, நீங்கள் கொடுக்காவிட்டா சாமி கண்ணன் தங்கை நான் கொடுப்பேன். அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்த உடனே பார்வதி சொன்னார், நான் தர்க்கனுக்கு மகனா போய் பிறக்கணுமானா தார்காவல்லி வயத்திலே கருவாசனைக்கு எனக்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. எனக்கு மாற்று வரங்களை தாங்கன்னு சொன்ன உடனே அப்படின்னா என்ன வரம் வேண்டும்? ஆண்டவா, தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தவம் இருக்கக்கூடிய அவங்க அரண்மனைக்கு முன்னால ஒரு பெரிய தாமரை தடாக ஒண்ணு இருக்கு. அந்த தாமரை தடாகத்திலே பராசக்தி நான் 6 மாத பிள்ளையாகவே நான் இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியாகவே நான் அமர்ந்திருப்பேன். அப்படியா அமர்ந்திருக்கும் போது கொட்டு மேளம் முழங்க, தேவாதி தேவர்கள் தெய்வ வாத்தியங்கள் முழங்க, மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குலவை போட, அப்படி கண்ணனாகிய எங்க அண்ணன் கோபாலன் தாமரை தண்டுக்கு பக்கத்திலே கருணாகம் வடிவம் கொண்டு எனக்கு காவலா இருக்கணும். அப்படி காவலாக இருந்தா நாங்க குழந்தையா போய் பிறக்கிறேன். ஆனா ஒரு அரச மன்னனுக்கு மகளாக பிறந்த அரச குமாரனுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நான் உங்களை எப்படி பார்க்க வருவேன்? அதுக்கெல்லாம் கவலைப்படாதே பார்வதி. உனக்கு சுயம்பரங்கள் நடக்கும் போது சிவன் நானே வந்து உன்னை திருமணம் செய்து கைலாசம் அழைத்து போவே, இது சத்தியம் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்து ஆதிபரா சக்தியாகப்பட்டவா அந்த தர்க்கனுக்கும் தார்காவல்லிக்கும் அவள் எப்படி பிறக்க போறா தெரியுமா? அம்மா வந்து பிறக்க போறா ஆதி சக்தியான பார்வதியா அந்த தர்க்கன் கோட்டைக்கு முன்னால அவனாலான நாளையில
எங்க புனித வள்ளி வந்து பிறக்க போறா ஓடுங்க அம்மா நீங்க ஒரு குலவையா தாய ஒரு குலவையா உங்க பொண்ணாவே மணி குலவையா ஒரு குலவையா அவ சூரிய உதயம் போல சோதி கிளி பார்வதியா அதிகாலை பொழுதில ஆதிசக்தியான பார்வதியா அவ தாமரை நல்ல திராகத்தில இலையிலையும் பூவிலையும் எங்க ஈஸ்வரியா வந்து பிறந்திருக்கா அவ பூவிலையும் இலையிலையும் இலையிலையும் எங்க புனித வள்ளி வந்து பிறந்திருக்கா அவ பூவிலையும் இலையிலையும் அவ புனித வள்ளி வந்து பிறந்திருக்கா அவ தாய் வந்து பிறந்தாள் என்று என் தாச்சாயினி பார்வதிக்கு அங்கே மாதவர்கள் ஒன்று கூடி எம்மா மணிக்குலவை போடுவாரா அப்ப தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருக்குலவை போடுவாரா நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று பூவிலையும் இலையிலையும் புனித வள்ளியாக அம்மா வந்து பிறந்திருக்கா தாமர பூவிலையும் இலையிலையும் தாட்சாயினி பார்வதி வந்து பிறந்திருக்க கையிலையிலே தேவாதி தேவர்கள் தெய்வ மாத்தியங்கள் முழங்க மூவர்கள் எல்லாம் சேர்ந்து பூமாரி சொரிய மாதவர்கள் மணி குலவை போட்டார்கள் தெய்வ பெண்கள் எல்லாம் திருக்குலவை போட்டார்கள் அப்ப பார்வதி தாமர பூவிலை அமர்ந்திருந்த உடனே இந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தவங்களை முடித்து இந்த தாமரை தடாகத்துக்கு நீராட வேணும் என்றே இரு பேர்களும் வருகிறார் அப்ப தர்க்கராஜன் மனைவியாகப்பட்ட தார்காவல்லி இடுப்பிலே குடம் எடுத்து தலைப்பின்னாக்கு மஞ்சனையோடு தாமரை தடாகத்துக்கு குளிக்க வந்தார் குளிக்கு முயராடி கொண்டு வந்த மஞ்சளை குணமோடு பூசி இடுப்பிலே குடத்தை வைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போகணும்னு திரும்பி விறுவிறுவிறுன்னு வாரா அப்ப பார்வதி பார்த்தா ஐயோ நம்ம அம்மா தார்காவல்லி நம்ம பிறந்திருப்பதை பார்க்காம வந்தா குளித்து அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போறாளே நம்ம இப்பமே ஒரு குரல் ஓசை கொடுக்கணுமானா அவர் என்ன செய்யறா தெரியுமா அவள வயர் பசித்ததொரு குழந்தை போல் வயர் பசித்ததொரு குழந்தை வாய் திறந்து அழுவா உடல் துடித்ததொரு குழந்தை போல் குரல் ஓசை போடுவாளா தார்காவல்லி என்ன ஆச்சு குழந்தை சத்தமா கேட்க திரும்பி அக்கம் பக்கம் பார்த்தா அக்கம் பக்கம் ஒண்ணும் இல்ல அப்ப தாமரை குளத்துக்குள்ள பார்த்தா தாமரை தடாகத்திலே நடுத்திட்டு தண்ணிக்குள்ள அம்மா தாமரை பூவுல 6 மாத பிள்ளையா படுத்திருக்கிறா அடேங்கப்பா தாமரை திட்டுக்குள்ள தாமரை பூவில இப்படி ஒரு பிள்ளையா
இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு அந்த பிள்ளை எடுக்கணும்னு படித்துறையில இறங்கி சரி பிள்ளை எடுக்கணும்னு கையை எட்டி பார்த்தா நடுத்துட்டு தண்ணிக்குள்ள கை எட்டல. அப்ப பார்வதி கண்ணனை கூப்பிட்டா. அவள் அருகாமையிலே செல்வதற்கு எனக்கு ஒரு அனுக்கிரகம் செய்யணும்னு சொன்ன உடனே கண்ணபுரான் தாமரை தண்டை அறுத்து தண்ணிக்குள்ள ஒரு முக்கி தாமரை பூவை தள்ளி விட்டார். பார்வதி அலையடித்து தார்காவல்லி பக்கத்திலே வந்தா. அப்ப தார்காவல்லி பக்கத்திலே வரும்போது அவ முட்டையவே தண்ணிக்குள்ள முங்கி வாரா. அலையவே தண்ணிக்குள்ள அலையடித்து வாரா. கரண்டலவே தண்ணிக்குள்ள அரண்மனைக்கு கொண்டு வந்தார். இப்படி தாட்சாயினி பார்வதியை கொண்டு வந்து தக்கனுக்கு முன்னாலே போட்டார். குளிக்க போன உனக்கு இந்த குழந்தை ஏதம்மா? தார்கா வெள்ளி விவரங்களை எடுத்து சொல்ல ஆண்டவன் சிவன் தான் அவளுக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அதனால எந்த குறையும் இல்லாமல் இவளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தர்க்கராஜனும் தார்கா வள்ளி பெண்கொடியாலும் 16ஆம் நாளிலே பெயர் கொடுக்க வேண்டும் என்று தர்க்கனுடைய அரண்மனையிலே பிறந்ததனால தார்காபுரத்தினுடைய சிறப்பை சேர்த்து பார்வதியே மகளா வந்து பிறந்ததாக எண்ணி தாட்சாயினி பார்வதா தேவி என்றே பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். தாட்சாயினி பார்வதி என்றே பெயர் நாமத்தை கொடுக்க அம்மா பார்வதி வந்து பிறந்த நேரம் சரி அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ காதங்க 8 பேர அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ காதங்க 8 பேர அலைக்கட்டுமா நாகலோகம் பிறந்தவளே
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.